இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்க போகுது. இதுல தருமபுரி மாவட்டம் ஏற்கனவே ஒரு வறட்சி மாவட்டம். அதுவும் இப்ப மழை இல்லாதனால ஏரி குளம் குட்டெல்லாம் ரொம்ப வத்தி போச்சு. காவிரி உபரி நீர் தண்ணி வர வைக்கணும். அது இருக்கிற உபரி நீர் எல்லாம் ஏரி குளம் குட்டையில ரப்பறதுக்கு முதல்வர் ஐயா நடவடிக்கை எடுக்கணும். ரெண்டாவது, அடிப்படை தேவையான குடிநீர் பிரச்சனை இன்னும் ஒரு மாசம் 2 மாசம் மழை பெய்யணும்னா ரொம்ப கஷ்டம். இருக்கிற எல்லா கிணறும் வத்தி போச்சு. குடிநீர் பற்றாக்குறையை சமாளிக்கும்படியான ஒரு பட்ஜெட்டா தருமபுரி மாவட்டத்துக்கு குறிப்பா இருக்கணும்னு நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். அரூர் தொழில் இல்லாதனால ரொம்ப நெருக்கடியில இருக்குது. ஒவ்வொரு வசதியும் செய்யாத ஒவ்வொரு அரசியல்வாதியும் வராங்க, அப்பப்ப எம்எல்ஏ மாறுறாங்க, யாரும் எந்த வசதியும் செய்யறதில்ல. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் இங்க இருக்குது இப்ப தருமபுரி மாவட்டமே. எந்த தொழிலும் கிடையாது. இதுக்கு உண்டான ஆப்ஷன் தமிழ்நாடு அரசு எடுக்கணும். தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல நீர் வளம் கம்மியா இருக்கு. எங்க பார்த்தாலும் தண்ணி இல்லை ஏரியில. விவசாயிகள் ரொம்ப இதா இருக்கிறாங்க. இல்லை கடன் தொல்லை வேற. அவங்களுக்கு கடன் தள்ளுபடி பண்ணணும். அவங்களுக்கு கடன் தள்ளுபடி பண்ணா இந்த அரசாங்கம் மேல்மையும் விவசாயிகளுக்கு நல்ல இதா இருக்கும். நகரங்களை நோக்கி எல்லாமே இடம்பெயர்ந்துட்டு இருக்காங்க. அதுவும் எங்களை சுத்தி இருக்கிற கிராமங்கள்லாம் வெறிச்சோடி போயிருக்கு. ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் ஒற்றைப்படை மாணவர்கள் தான் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு எல்லாம் ஊரை விட்டு போறாங்க. இங்க ஒரு சிப்காட் மாதிரி ஒரு நல்ல தொழில் வளம் கொண்ட ஒரு தொழில்பேட்டையை அமைச்சு கொடுத்தா எல்லாரும் இங்க இருந்தே எல்லாரும் சிறப்பா அவங்க சொந்த ஊர்லயே வாழ்வாங்க. விலைவாசி நிறைய ஏறிக்கிட்டே போகுது. இருக்கிற அரிசி விலை, பருப்பு விலை, எண்ணெய் விலை, பஞ்சங்கள் நிறைய வந்திருக்குது. மழை இல்லை, தண்ணி இல்லை, குடி தண்ணி பெரிய பிரச்சனை இருக்குது நம்ம ஊர் தருமபுரி மாவட்டத்துக்கு. அது தேவையானதை நம்ம தமிழக அரசு எடுக்கணும் ரொம்ப வேண்டிக்கிறேன். ஒவ்வொரு பட்ஜெட்டும் நம்ம எதிர்பார்க்கிறோம், ஆனால் வருவதில்லை. இந்த முறையாவது அரூர் அரசு கலைக்கல்லூரியில் மாணவ மாணவிகளுக்கு தனியாக விடுதிகள் ஏற்படுத்தி தர வேண்டும். அரூரை மையப்படுத்தி சுற்று வட்டார பகுதிகளை ஒருங்கிணைத்து ஒரு புதிய மாவட்டமாக அரூரை உருவாக்க வேண்டும். இந்த 2 விதமான கோரிக்கைகள் பட்ஜெட்டில் தாக்கல் செய்தால் இந்த பகுதி மக்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்பது நாங்கள் வலியுறுத்துகிறோம்.